அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்சன் சாதனையை பேசும் அதே நேரத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல விண்வெளியில் தவிக்க விடப்பட்ட ரஷ்ய விண்வெளி வீரர் சர்கே கிரிகல்யேவ் பற்றி நினைவு கூறுவது அவசியமாகிறது. 1991 மே 18 இதேபோல பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த MIR விண்வெளி நிலையத்திற்கு சோவியத் யூனியன் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டார் கிரிகல்யேவ். அன்று சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்த கஜகஸ்தானில் உள்ள பைக்கனூர் விண்வெளி மையத்திலிருந்து அவரது விண்கலம் புறப்பட்டது. விண்வெளி மையத்தில் இருந்து கொண்டே வானொலி மூலம் உலக மக்களுக்காக அவர் உரையாற்றிக் கொண்டிருந்ததால் அப்போது மிகவும் பிரபலமாக இருந்தார் கிரிகல்யேவ். கெடுவாய்ப்பாக அவர் விண்ணில் இருந்தபோதே சோவியத் யூனியன் உடைந்து சிதறியது. அவருக்கு பதில் மற்றொரு குழு விண்வெளி மையத்திற்கு சென்றால்தான் அவரால் திரும்பி வர முடியும் என்ற சூழல் காரணமாக அவரது வருகை தள்ளி வைக்கப்பட்டது. கூடுதல் நாள்கள் அவர் விண்ணில் தங்க வைக்கப்பட்டார். சுனிதாவை விட அதிகமாக, அதாவது 312 நாட்கள் அவர் அங்கேயே இருக்க நேரிட்டது. ஆனால் அவரை பதற்றப்படுத்தக்கூடாது என்பதால் தேசம் உடைந்த செய்தி, அதாவது உண்மையான காரணம் அவருக்கு சொல்லப்படவில்லை. ஒரு வழியாக 1992 மார்ச் 25 அவர் பூமிக்கு திரும்பினார். சுனிதா விண்ணிலிருந்தே வாக்களித்தார். ஒருவேளை ட்ரம்ப் அதிபராவார் என்பது கூட அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் கிரிகல்யேவுக்கு ஊர் திரும்பிய போது அவரது நாடே 15 நாடுகளாக சிதைந்து போயிருந்தது. அவர் பிறந்த லெனின்கிராட் நகரின் பெயரே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்று மாற்றப்பட்டிருந்தது. இப்போது கிரிகல்யேவுக்கு 68 வயதாகிறது. ரஷ்ய விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் கிரிகல்யேவ்.